வணக்கம் உறவுகளே, நான் சதீஷ். இப்போ ஒரு 2 நாளாக வீடியோ போடல. இன்றைக்கு என்ன கதைக்க வந்திருக்கிறேன்னு சொன்னால், இந்த மே தினத்துக்கு வந்து அர்ஜுனா அண்ணா என்ன செய்தவர், இந்த மிச்ச அரசியல்வாதிகள் என்ன செய்தவைன்றதை தான் பற்றி கதைக்க போகிறேன். வீடியோ தட்டாக பாருங்க. ஒரு வீடியோ போடுறோம், பார்த்துட்டு வாங்குவோம். நான் ஒரு மாதிரியான 2 மாதிரியாவது கதைக்கலாம் நடந்ததை பற்றி உங்களுக்கு ஷோர்ட்டாக சொல்கிறேன். எல்லாரும் அந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் பார்த்து நான் தானே மற்றது என்னுடைய கதைச்ச அந்த ஆர்ப்பாட்டத்தில் சம்மந்தப்பட்ட ஆக்கடம் மற்றது கணவர் இங்கே வேலை செய்கிற அந்த மாதிரி எல்லாருமே கதைச்ச என்னோட இப்போ நான் 2006ஆம் ஆண்டு இல்லை 2004ஆம் ஆண்டு ஒருக்கா 2004 தான் 4ஆம் ஆண்டு ஒருக்கா நெடுந்தீவு வந்திருக்கேன். A-level செகண்ட் இயரில் இருக்கேன். அது பிறகு இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக வரேன். நான் எதிர்பார்த்தது இந்த ஒரு 200 வீதம் படுமோசமாக இருக்குது நெடுந்தீவுன்னு சொல்லி காட்டுறதுக்காக ஒரு இந்த ஏரியாவில் ஒரு கொஞ்சம் இடத்துக்கு ரோட்டு போட்டிருக்கு. அப்படி பார்க்கல அங்காலையெல்லாம் போய்க்கல ரோட்டு இல்லாமல் ஒன்று இருக்குது முதலாவது. மற்றது தண்ணி பிரச்சனை. அதை விட படுமோசமாக இருக்கிறது வந்து இந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனை போய் பார்த்தேன். 2 சிங்களோட நர்சிங் ஸ்டாஃப் தான் இருக்கணும், 2 டாக்டர்ஸ் மாதிரி இருக்கணும். அதையும் தமிழ் டாக்டர்ஸ் நேரம் பர்டிகுலராகவும் 2 டாக்டர்ஸ் மாதிரி வந்திருக்கணும். எல்லாத்தையும் பார்த்தேன். பார்லிமெண்ட்டில் இது முழுக்கிறதுக்கும் பதில் சொல்கிறதுக்கு நினைக்கிறேன் அரசாங்கம் தயாராக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை விட தமிழர் தான் நாசமாகிறது. இதை நெடுந்தீவை அவங்க அந்த காலத்தில் நெடுந்தீவை வந்து அவங்க குமுதினியில் வெட்டி கொளுத்தி எல்லாத்தையும் கொளுத்தினவங்க. ஆனால் அதை விட படுமோசமான வேலை வந்து எங்கண்டாக்கள் செய்கிறது. முக்கியமாக எங்களோட சுகாதாரத்துறையில் இருக்கிறார்கள், எங்களோட கல்வித்துறையில் இருக்கிறார்கள், இந்த போக்குவரத்தில் இருக்கிறார்கள் தான் எங்களோட நெடுந்தீவை நாசமாகி கொண்டிருக்கணும். ஸோ இதை எல்லாருக்குமே கணக்க கேள்விகள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. எனக்கு ஒரு ஆசை, முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்பட்டதுக்குரிய காரணம் இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுது. நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் மானசபைன்ற கையில் வர மாதிரி இருந்தால் நெடுந்தீவில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, பார்த்துருப்பீங்களான்னு நம்புகிறேன். இதில் என்ன நான் சொல்ல வந்தனான்னு சொன்னால், இந்த அரசியல்ன்றது வந்து அர்ஜுனா அண்ணா போய்கொண்டிருக்கிற அரசியலை பாருங்க, சரியா? இந்த 29ஆம் தேதி போலீஸ் பிரச்சனை முடிச்சு, கோர்ட்ஸ் பிரச்சனை முடிச்சு வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கல. அடுத்த நாள் பக்காண்டு ஒரு 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 தீவகத்தை நோக்கி ஒரு பயணம் ஒன்று செய்து அந்த தீவகத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட பிரச்சனைகளை என்னன்னு கேட்டு ஆள் கொஞ்சம் சரியா மனசு வேதனைப்படுது. என்னன்னு சொன்னால், இந்த 100 வீதம் ஒரு வேலை திட்டம் செய்யாமல் இருக்குன்னு சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும். 200 வீதம் அளவில் வேலை திட்டங்கள் இங்கே ஒன்று நடக்கல. இந்த தீபகங்கள் வந்து பெரிய அளவில் ஒரு 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 நல்ல ஒரு ஆட்சிக்குள்ளே இருக்குதான்ற மாதிரி அண்ணாண்ட கேள்வி. அதோட சேர்த்து அண்ணா என்ன சொல்லியிருந்தேன்னு சொன்னால், பாராளுமன்றங்களில் நான் கேட்க போகிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல எல்லோரும் தயாராகிருங்கோ, பாரண்டாப்பா அப்படின்ற மாதிரி தான் அண்ணா முடிவு எடுத்திருக்குது. அதுக்கு வந்து நிறைய பேர் ஏதோ அண்ணா உல்லாசம் விடுதிக்கு போன மாதிரி ஒரு சில பேர்கிட்ட கொமெண்ட்டும் சில பேர்கிட்ட ஐடியாக்களும் போட்டோ விடுறதும், சரியா? நல்ல ஒரு அரசியல் செய்கிறவனை கண்டிப்பாக நீங்கள் நம்ப மாட்டீங்கன்ற எனக்கு வடிவாக தெரியும். சரி, அது ஒரு பக்கம் இருக்குது. இந்தியாவில் கொஞ்சம் அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு போட்டோ ஒன்று போடுறேன்னு அதை பாருங்க. ஓகே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி என்று சொன்னால், இவேலுக்கு அரசியல்னு சொன்னால் என்னென்று தெரியுமோ? இவேண்ட அரசியல் என்ன, மக்களை கூட காட்டுறது தான் இவேண்ட அரசியல். விளங்குதா? அந்த மனுஷன் 4 பேரோட போனாலும் மக்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணுமென்று சிந்திச்சு யோசித்து ஒரு 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 நிலப்பாட்டை கொண்டு வருது அரசியல். இது இந்தியாவில் ஒரு அரசியல் எப்படி என்று சொன்னால், எதிர்கட்சியோ இல்லை ஆளுங்கட்சியோ தாக்கி பேசிக்கொண்டிருக்கிறதும், நீங்கள் என்னடா செய்தியல் நாங்கள் என்னடா செய்தியல் என்று கேட்கிறதும், இவ்வளவு காலம் ஆட்சியில் இருக்கிறாங்க, இவ்வளவு காலம் இப்போ இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் இவ்வளவு காலம் ஒரு பாராளுமன்ற கதிரையில் இருக்குதுகள் இருந்து கொண்டு இதுவரைக்கும் தங்கட இடங்களுக்குள்ள மாற்றங்கள் நல்லதுகளை கொண்டுவர தெரியாமல் அப்படி செய்யக்கூடிய மாதிரி வந்தாலும் செய்கிறே இல்லை. அங்கால தங்களுக்கு சொத்து சேர்த்து கொண்டு இருந்து கொண்டு இன்றைக்கு இந்த மே தினத்துக்கு வந்து கொண்டாடினமா. மே தினம் வந்து என்னண்டு கொண்டாடினோம்னு பார்த்தால் ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ள ஆக்களை பொறுக்கி சேர்க்கிறது, சரியா? இதெல்லாம் இவையல் நினைக்கிறது. சில பேர் வீடியோக்கள் ஃபோட்டோக்களை பார்த்தோன்னா மக்கள் நினைக்கிறது இவ்வளவு மக்கள் இன்னொடாப்பா இந்த கட்சிக்கு ஆதரவோ போயிருக்கோன்னு கேட்டால் இல்லை, சரியா? ஏன் நான் அதை சுவராக உறுதிப்படுத்தி சொல்ல போகிறேன்னு சொன்னால், எங்கட கிராமத்துக்கே வந்து இளம் சமுதாயம், இந்த மச்சான் மாமன் சித்தப்பன் அப்படி இருக்கிறாங்களே, எங்கட ஊரே அப்படி தான் இருக்குது. ஊருக்குள்ளே வந்து சொரிஞ்சிட்டு போவே இல்லை அவர் தரும். அப்போ எங்கட அவங்கள வந்து எப்படி என்று சொன்னால், நாளைக்கு நாங்கள் பஸ் விடுவோம், இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, போகணும், எல்லாம் ரெடியாக இருங்கோன்னு சொல்லிச்சினம்மா, சரியோ? ஒரு அரசியல்வாதிகள் இஞ்சால சொன்னால் இவங்கள் வந்து என்ன கேட்டாங்க, இப்படி போகிறோம் என்னண்டு
நான் ஒரு வசனம் சொன்னேன், இப்போ அடிக்கிற வெயிலுக்கு உங்கள் போய் சும்மா தேவையில்லாமல் அலைஞ்சு திரியாமல் வாயை மூடிக்கொண்டு வீடுகளில் போய் இருக்கணுமென்று சொன்னேன். ஒரு தரும் போவே இல்லை. சரியா, எங்கட கிராமத்துக்கு வந்து நல்லதை ஆர் சொன்னாலும் கேட்டுக்கொள்கிற ஒரு தன்மை இருக்குது. இப்போ நான் சொல்லித்தான் கேட்கணுமென்னு இல்லை, ஆர் நல்லது சொன்னாலும் எங்கட கிராமத்துக்குள்ளே உடனே அதை கேட்பாங்க. இப்போ உண்மையான சம்பவம், எங்கட ஊரில் இருக்கிற பொடிகள் எல்லாம் வந்து புலை என்றால் புலை என்று நின்று கதைப்பாங்க. புலையை சரியாக்குறக்காரும் முயற்சி செய்து கதைச்சால் பிடிக்காது. உடனே நேர அதை கதைச்சி பிரச்சனையை முடிச்சு விட்ருவாங்க. அப்படி தான் எங்களோட ஊரில் இப்போ என்னை சார்ந்த அடுத்த தலைமுறை படிகள் அப்படி தான் இப்போ இருக்கிறாங்க. அப்போ என்ன கேட்டாங்க, என்ன சிலக்குவாண்ணா அப்படி ஒரு ப்ரோக்ராமாக நாங்கள் போகிறோம்ண்டு. நான் சொன்னேன், ஒரு தரும் பலிக்கிட கூட போய் வீடுகளுக்கு பேசாமல் கிடவங்க, இந்த வெயில்களுக்குள்ளே போய் சாவாதேங்கன்னு சொல்லி பேசினேன். ஆக்கள் எல்லாம் பேசாமல் வீட்டில் இருந்துட்டினான். ஏன் நான் இதை உதாரணமாக வச்சு கதைக்கிறேன்னு சொன்னால், இப்பத்தி அரசியல்வாதிகள் இப்படி தான் ஆக்கள் சேர்க்கிறது. சரியா, இந்த கும்பலா சனம் இருந்தா போல நினைக்கிறேல, உண்மையிலேயே இந்த கட்சிக்கு இவ்வளவு சனம் போயிருக்குது, இவ்வளவு மக்கள் சேர்ந்திருக்கணும், இவ்வளவு மக்களை திரட்டி இருக்கணும்டா இல்லை. அங்கனேக்குள்ள சரியாக கஷ்டப்படுறதுக்கு பஸ் விடுறோம், நீங்கள் வாங்கோ, சாப்பாடு மயிலோ தண்ணி தருவோம், ஜூஸ் தருவோம்னு கொண்டு வர ஒரு கும்பல், கிராமங்களுக்குள்ள இளம் பொடிகளை வாங்கடாப்பா இப்படி போய் வருவோம்னு பேக்காட்டி கூட்டிக்கொண்டு போகிற ஒரு கும்பல். சரியா, அந்தளவு கும்பலுக்கு மத்தியில் அர்ஜுனா அண்ணா இன்றைக்கு செய்த வேலை வந்து உண்மையிலே இந்த மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. இவர் செய்கிறதான் அரசியல் என்று என்னால் உணர முடியுது. இன்னும் நிறைய பேரால் உணர முடியலை. உண்மையிலேயே நம்புகிறாங்க இல்லை, அதான் ஒரு பெரிய ஒரு இது. நல்லவனை வந்து எப்போவும் நம்பிக்கை வைக்கிறது குறைவு, கெட்டவர்களை உடனே நம்பிடுறது. அந்த ஒரு படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவான், நல்லவனுக்கு ஆண்டவன் கொஞ்சமாக கொடுப்பானாம், கெட்டவனுக்கு நிறைய கொடுப்பானாம், ஆனால் கெட்டவனை கை விட்டுருவானாம்ன்ற மாதிரி இந்த பூமியில் நடந்தோண்டு இருக்குது. அது வந்து இந்தியாவில் ஒரு படமாக நடித்து விட்டாலும் இப்போ இங்கே அது உண்மையிலேயே அப்படி தான் போகுதுன்ற வந்து இந்திய ஒரு கணிப்பு. சரியா, அதோட இஞ்சாலி ஒரு அரசியல் மேடை ஒன்றை பார்த்தேன். அது வந்து உண்மையாக சொல்லுவோமே, ஆளுங்கட்சி என்பிபி அரசாங்கத்தில் வந்து இப்போ எங்கட அந்த வீடியோவை கை நழுவி விட்டுட்டேன். எனக்கு அந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருந்துட்டு ஒரு கடையில் வேலை செய்கிறந்தானே ஒரு சின்ன ஒரு அலுவலை பார்க்க அந்த வீடியோ போயிட்டுது, எடுக்க இல்லாமல் போயிட்டுது. எடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ போடுவேன். அடி வர்றாங்க, போராட்டம் செய்கிறாங்க. ஆரடா பாண்டு நிமிந்து பார்த்தால் ஆளுங்கட்சி அரசாங்கத்தின் ஒரு நிலப்பாட்டில், அரசாங்கத்தின் இது கைப்பிடியில் இருக்கிற எங்கட பாராளுமன்ற உறுப்பினர் மேல் போராட்டம் செய்கிறாங்களே. என்னடா பாண்டு வடிவா அவுத்து பார்த்தா, ஆறு டைம் அந்த வீடியோ வந்து எனக்கு அனுப்புங்கப்பா தயவு செய்து, அது ஒரு கண்ண ஆழமாக பார்க்கணும். ஒரு நிமிஷம் வீடியோ தான் அது இருந்தது. அவங்கள பார்த்தால் அவங்கள என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஏதோ வேறு கட்சியில் இருந்து போராட்டம் செய்கிற மாதிரி. அடே, நீங்கள்லாண்டா ஆளுங்கட்சியில் இருக்கிறீர்கள், நீங்கள்லாண்டா அரசாங்கத்திட்ட சில கோரிக்கைகளை வைக்கலாம், நேர வைக்கலாம். நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போறீர்கள், நேர வைக்கலாம். அரசாங்கத்தை உண்மையிலே ஜனாதிபதியை சார்ந்த அடுத்த கட்ட ஒரு ஒரு அதிபர் மேலே நீங்கள் சந்திக்கலாம். உங்களால் மற்ற இன்னும் ஒரு விஷயம் வந்து நீங்கள் நேரடியாக இந்த விஷயத்தையும் எடுத்து சொல்லலாம், அரசாங்கத்திட்ட நேரடியாக சொல்லலாம். அதேண்டாப்பா உங்களுக்கு விளங்குது இல்லை. நான் யாரை சொல்கிறேன்னு கன பேருக்கு தெரியும். என்பிபி அரசாங்கம், நான் குறைனைக்காதவங்க அரசாங்கத்தை குறை சொல்ல வரையில், என்பிபி அரசாங்கத்தில் இருக்கிற இந்த வடக்கு மாகாண சபையில் இருக்கிற இப்போ வந்தாக்கள் தெரிந்தான், அவை இந்த பேர்கள் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அவைகள் ஒரு மேடையில் ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்களடாப்பா. மே மாதம் 1ஆம் தேதி மே தின கொண்டாட்டத்தில். இப்போ உண்மையிலேயே நான் வீடியோ தட்டி கொண்டு போனேன். சைத்து வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தான், ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான சில இது வேலைகளை செய்தோன்று இருந்தார். சரியா, சைத்து. அப்போ அது எதிர்கட்சி அரசாங்கத்தை கவுக்கணுமென்ற ஒரு சிந்தனையில் தான் எதுவும் செய்வாங்க. அது அவன் செய்கிறதுல ஒரு நியாயம் இருக்கும், அவன் எதிர்கட்சியாக இருக்கிறான். நீங்கள் அரசாங்கத்துக்குள்ளே இருக்கிறீர்களடாப்பா, ஏதோ கிடைக்காத ஒரு இது மாதிரி. நீங்கள் ஆரை எதிர்த்து போராட்டம் செய்கிறீர்கள்னு தெரியல. நீங்கள் ஒரு ஆட்சியில் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு பாராளுமன்றத்திலையோ இல்லை அரசாங்கத்தின் ஒரு நேரடி கண்காணிப்பில் இருக்கிறீர்கள். நீங்கள் நேர பிரச்சனைகளை கதைச்சி கொள்ளலாம். அப்படி ஒரு மேடையை போட்டு ஆர்ப்பாட்டம் இவங்க ஏதோ கோமாவில் இருக்கிறாங்க போலட எனக்குண்டா பார்க்க. 6 தெரிந்தானே, 4 பேர் கோமாவில் இருந்துட்டு ஒழும்பி வந்தாக்கள் மாதிரி ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்களே. எனக்கு அந்த வீடியோ வேற இல்லை, வந்திருந்தா கண்டிப்பாக அதில் சேவண்ண கடையில் போயிட்டுது, நான் இருந்தால் போட்டு விட்றேன். அதோடு சேர்த்து இன்னும் ஒரு விஷயம் உண்டு.
அதுவும் நான் சொல்லணுமென்று ஆசைப்பட்டேன் நான். ஏன்டா நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பீர்கள், என்ன இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த மீனவன் ஒரு ஆளை இந்தியா கடல் இதுக்குள்ளே போனேன்னு சொல்லி கடல் கொள்ளையர்ன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி அங்கே அந்த மீனவர் கொண்டு போய் போலீஸில் ஒப்படைச்சது, அதோட அந்த அடித்தது அந்த பொடியன் ஒரு குற்றவாளி என்று எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டியல். ஆனால் அடித்தது அதுக்கெல்லாம் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தது. அது ஒரு தரம் எதிர்ப்பு தெரிவிக்காதேங்கோ, நாங்கள் செய்கிறது தான் சரி, அவங்கள அடித்தது சரியன்ற மாதிரி ஒரு ஒரு கதை ஒன்று வந்திருந்தது. சரியா? ஆறுன்னு சொன்னால் இந்த கடலை சார்ந்து கடல் தொழில் செய்கிற சங்கத்தில் இருக்கிறவேல் கதைச்சிருந்த ஒரு மீட்டிங்கை போட்டு, அப்போ அது சார்ந்தும் என்னுடைய புரிதலை நான் விளங்கப்படுத்தணும்னு நினைக்கிறேன். எப்படி என்று சொன்னால், முதலாவது நீங்கள் ஒன்றை யோசிக்கணும். உங்களோட கிராமத்தில் இருந்து ஒருத்தனை பிடிக்கப்பட்டது, அவன் களவெடுத்திருந்தான், அவன் சரி அந்த வேலையை அறுத்திருந்தான், அவங்களோட சாமானை போய் களவெடுத்திருந்தான், இதாண்டிருந்தான்னு சொன்னாலும் அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும். சரியா? அவன் தன் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை சில நேரங்களில் எப்படி அதை செய்யணுமென்று தெரியாமல் அவன் வழிமுறைகள், அவன் வளர்ப்புகள் அவனை ஒரு தப்பான ஒரு தூண்டுதலுக்கு கொண்டே விட்டுருக்கலாம். சரியா? நீங்கள் இப்போ கிராமத்துக்குள்ளே ஒரு நேரம் தப்பு செய்யக்கூடாது, களவெடுக்கக்கூடாண்டா என்று தான் நாங்கள் அப்படி செய்கிற வேலை கடலுக்குள்ளே இறங்க விட மாட்டோம்ன்ற ஒரு தீர்மானம் போடுறனியால், இதுக்கும் நீங்கள் ஒரு வலுவான தீர்மானத்தை நீங்கள் எடுத்திருக்கலாம். சரியா? எடுத்திருப்பியல் சும்மா பட்டும் படாமலும். சில வேளை அவன் சண்டைக்காரன் என்று சொன்னால் நீங்கள் முட்டியும் முட்டாமலும் நீங்கள் அதை செய்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை வலுப்படுத்தி செய்திருந்தால் இந்த தப்பு நடக்காது. சரியா? இப்போ உண்மையான ஒரு இதை சொல்கிறேன். எங்களை எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இலங்கை தமிழர் இந்தியா தமிழர்ன்னு சொல்கிறது. அதில் நாங்கள் இலங்கையில் இருக்கிற நாங்களும் இந்தியாவில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற தமிழரும் எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், தொப்புள் கொடி உறவுகள். சரியா? புலித்தோல் போத்திய ஆடு. நான் குறையாக சொல்ல வரல, உண்மையே சொல்கிறேன். அப்படி என்று சொன்னால், புலித்தோல் போத்திய ஆடுன்னு சொன்னால் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லி ஒருதனை பிடிச்சி அவன் ஏன்டாப்பா இந்தியாவில் சிறு குழந்தையை கற்பழிச்சு கொண்டவனு கூட நீங்கள் இப்படி அடித்ததில்லை. சின்ன பிள்ளைகளை கற்பழித்து கொண்டவனை கூட 8 வயசு 5 வயசு 6 வயசு பிள்ளைகளை கற்பழித்து கொண்டவனை கூட நீங்கள் இப்படி அடித்தது நான் பார்க்கல இது வரைக்கும் வீடியோ. ஒருதன் சரி அவன் வயிற்று புழப்புக்காண்டி அவன் களவெடுக்கிறான். சரியா? அவன் தன் குடும்பத்தை யோசித்து களவெடுக்கிறான்னு சொன்னால் அவனை கொண்டு போய் நீங்கள் போலீஸில் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். நீங்கள் அடித்து மூஞ்ச மண்டையெல்லாம் உடைச்சிட்டு நீங்கள் கொண்டு போய் நல்ல புள்ள மாதிரி கொடுக்கக்கூடாது. சரியா? அப்படி நீங்கள் செஞ்சது எங்களை தொப்புள் கொடி உறவாக நீங்கள் நினைக்கல. சரியா? இதே மாதிரி தான் இலங்கை எங்கட இதுக்குள்ளே இலங்கை நிலப்பரப்புகளுக்குள்ள கடல் பரப்புகளுக்கு நீங்கள் பெரிய இதுகளை விட்டு டோரா இல்லை உங்களோட ரோலர்கள், அது டோராண்டு வந்துட்டு மன்னிக்கும், உங்களோட ரோலர்களை கொண்டு வச்சு நீங்கள் மீனெல்லாம் பிடிச்சி அழித்து இஞ்சத்தையாட்ட விலையெல்லாம் அழிச்சிட்டு போவேக்குள்ள அவங்க இங்கே ஒரு கண்ணீரோடு தானே அவங்களும் சோறு தின்னுவாங்க. உங்களே எண்டைக்கண்டான்னு இந்தியா தமிழர்னு சொல்லி பிடிச்சி அடித்து இல்லைன்னு சொன்னால் எதுவும் செய்திருக்கிறாங்களா? இங்கே இருக்கிறவங்க நீங்கள் அவன் தப்புத்தான் செய்தவன். சரியா? அவன் தப்பு செய்தவன் தண்டனை ஒன்று கடவுள் கொடுக்கணும், இல்லை நீதிமன்றம் கொடுக்கணும். சரியா? அவன் தப்பு செய்தவன் என்று தெரிஞ்சாலும் நீங்கள் தண்டனையை நீதிமன்றத்தால் கொடுத்துருக்கணும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட கிராமத்தில் கொண்டே கட்டி போட்டுட்டு எங்களுக்கு ஒரு வீடியோவாக நீங்கள் போட்டிருக்கலாம், நாங்கள் இவரை பிடிச்சிருக்கிறோம் இப்படி செய்திருக்கிறோம்னு சொல்லி. அவன் கையை காலை பாருங்க, அவனே சிக்கில திரிகிற ஒருத்தனாக இருக்கிறான். உண்மையை கதைப்பவன் அவன் நீங்கள் பிடிச்சி கொண்டு போன ஒரு இலங்கையிலேருந்து பிடிச்ச கடற்கொள்ளையன்னு பிடிச்சோம் அவன் ஒரு சிக்கில இருக்கக்கூடிய ஒரு நபர். சரியா? அவன் ஒரு மது போதையோ குடி போதையோ இல்லை எதுவும் இதுக்கு ஒரு அடிமைப்பட்டவன். அவன் கையல்ல எல்லாம் பாருங்க எல்லாம் வெட்டு காயங்கள். நான் நிறைய பேரோட புழங்கினபடியால் மது போதைக்கு அடிமையானவன், இந்த புகைத்தல் பத்திரக்கு அடிமையானவனை நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். அவன் சுயநலவற்றி செய்கிற சில செயல்கள்லாம் அது. சரியா? ஓரளவுக்கு இப்போ நான் 100% அவர் நல்லமென்று சொல்ல வரையில. களவெடுத்தவன் இன்னும் ஒருத்தன் தொழிலை அழித்தவன் அவனுக்கு உண்மையிலே தண்டனை கொடுக்கத்தான் வேணும். ஆனால் நீங்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவென்று சொல்லக்கூடிய ஒரு இலங்கை தமிழனை நீங்கள் கொண்டு போய் அப்படி அடித்து மண்டை உடைச்சி மூக்குடைச்சி அவனை பார்க்கக்கூட ஒரு மனசு அவன் குற்றவாளியாக இருந்தாலும் அவனை பார்க்க சில மனசு சில ஒரு அவன் பக்கம்தான் சார்ந்து கதைக்க சொல்லுது. சரியா? அதோட
இந்த இந்த இலங்கையிலேருந்து அந்த மீனவன் இந்த கடல் கொள்ளையனை பிடிச்ச கிராமத்து மக்கள் உங்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் தரணும். உண்மையிலேயே என்ன காரணம்னு சொன்னால் நீங்கள் உண்மையிலே சிறந்த உங்களால் அடக்க முடியாத ஒருதனை இந்தியாவிலேருந்து வந்த தமிழக மீனவர்கள் பிடிச்சி கொண்டு போய் அடித்ததுக்கு நீங்கள் பெருமைப்படுறீங்கள்ட்டாப்பா. அப்போ உங்களை பாராட்டணும். சரியா? நான் சொல்கிறது உங்களை பாராட்டணும். எங்களை கொண்டு போய் இன்னும் ஒருத்தன் அடிக்கக்குள்ளே நீங்கள் எவ்வளவுத்துக்கு சந்தோஷப்படுறீர்கள், பாராட்டுறீர்கள். இது தமிழர் இவங்களையும் பிரித்து நான் சொல்ல வரையில்லை. நானும் இந்தியாவிற்கா போவேன். அப்பேக்குள்ளே அங்கே நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்த்து சொல்லுவேன். அங்கே நடக்கிற இவ்வளவு இதை விட பெரிய பெரிய குற்றங்களுக்கெல்லாம் மக்கள் தீர்ப்பளித்து தண்டனை கொடுக்க தெரியாத நீயால் இந்த கடல் விஷயத்தில் ஒருத்தனுக்கு இப்படி செய்தது தவறுண்டு தான் நான் அதை சுட்டி காட்டுவேன். அடுத்தது, தமிழனை தமிழன்தான் அடிப்பான் அழிப்பான். அது எங்கட நீங்கள் போட்ட வீடியோக்களை பார்க்க தெரியுது. பொங்கி எழுறியல் அந்த அவன் ஒரு பெரிய ஒரு மாளிகையிலே பெரிய கோடீஸ்வரனா களவெடுத்து இருந்தான்னு சொன்னால் சொல்லலாம். உண்மையிலே இவன் சரியான தப்பு செய்து களவெடுத்து தான் இப்படி வாழ்றான்னு சொல்லலாம். அவனே அடுத்த நாத்து வாழ்வாதாரம் என்ன செய்கிறேன்னு தெரியாத ஒரு நபராக இருக்கிறவனை கொண்டே வச்சு இப்படி சித்திரவதை செய்திருக்கிறாங்களேக்குள்ள நீங்கள் வாழ்த்து தெரிவித்து வாழ்த்து மடல் போட்ட அவ்வளவு பேருக்கும் நன்றி. நீங்கள் எல்லாம் சிறந்த தமிழ் குடிமக்கள். சரியா? இதில் நான் இப்படி கதைக்கிறேன்றதால நீங்கள் நினைக்கக்கூடாது நான் ஒரு ஆளுக்கு சார்ந்து தான் கதைக்கிறேன். இல்லை, என்னுடைய பார்வை அப்படி இருக்குது. அதை நான் வெளிப்படையாக உணர்த்தி இருக்கிறேன். சரியா? இவ்வளவு தான் என்னுடைய கருத்து. இப்போ என் அப்பா எனக்கு அடிக்க உரிமை இருக்குது. சரியா? இன்னும் ஒருதன் பிள்ளைக்கு போய் என் அப்பா அடிக்கிற தப்புன்னு சொல்கிறாள் நான். விளங்குதா? அதே மாதிரி தான் அவனை நீங்கள் உங்களோட கிராமத்தில் திருத்தேலாதா நீங்கள் அவனை கட்டி போட்டு தோல் உரிச்சிருந்தா கூட நாங்கள் சொல்லுவோம், ஓ அவன் செய்கிற தப்பு, அதுக்காக கிராம மக்களே சேர்ந்து அவனுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்தேன்ட்டு நாங்கள் அதை புகழ்ந்து கதைச்சிருப்போம். இன்னும் எங்களோட தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லி இன்னும் ஒரு இடத்துல இருக்கிறவங்க அப்படி செய்யக்குள்ள வேதனையாக இருக்குது. சரியா? அதைத்தான் நான் வெளிப்படையாக கதைச்சிருக்கிறேன். ஏதாச்சும் தவறாக கதைச்சிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கோ அப்படி சொல்ல போகிறால் நான் இல்லை. நான் கதைச்சது என் மனசுக்கும் என் மனச்சாட்சிக்கும் என் வீடியோ பார்க்குற உறவுகளுக்கும் தெரியும். சதீஷ் தெளிவாக கதைப்பான், சில விஷயத்தை தெளிவாக சொல்லுவான். அவன் வீடியோ இப்படி இருக்கும் என்றதை உணர்ந்தவெல்லாம் என் வீடியோ பார்ப்பினோம். என் வீடியோ பார்க்குற உறவுகள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.